வணக்கங்க. நம்மகிட்ட நிறைய பேர்த்திட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் ஒயர் வந்து சொருகுற இடத்துல வந்து கட் ஆயிரும். வாங்கி 5 மாதம் 6 மாதத்துலேயே கட் ஆயிரும். செல்ஃபோன் வந்து விலை அதிகமாக விற்கிறாங்க. 20,000 25,000 40,000 50,000 விற்கிறாங்க. ஆனால் அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா மட்டமாக தான் தயாரிக்கிறாங்க. அதிகபட்சம் 6 மாதத்துல வந்து இந்த பின்னு சொருகுற இடத்துல கட் ஆயிரும். என் ஒயர் அப்படி தான் கட் ஆயிருச்சு, செல்ஃபோன் ஒயரு. நானும் சுற்றி சுற்றி போட்டேங்க, சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இன்றைக்கி வேறு விதமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேங்க. பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் எப்படி கட்டாக இருக்குதுன்னு. எலி கடித்த மாதிரியே இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னு. இதைத்தான் நம்ம சரி பண்ண போகிறோங்க. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படிங்க சார்ஜ் ஏறும்? வாசல் கூட்டுற மாறு இருக்கு இல்லைங்களா, விளக்கு மாறு, அந்த ஈக்குமார் குச்சியில் 4 உடச்சி எடுத்துக்கிட்டாங்க. இது மாதிரி எடுத்துக்கிட்டு புத்தூர் கட்டு கட்டுவாங்க, அது மாதிரி நம்ம கட்ட போகிறோம். 4 குச்சி வச்சதுக்கப்புறங்க நூல் எடுத்து கட்டிக்கிறேன். நூல் சுற்றினதுக்கப்புறங்க டேப் எடுத்து ஒட்டிக்கணும். இல்லை டைட்டாக ஓட்டணும். லூஸ் ஓட்டோம்னா நிற்காது. இல்லை டைட்டாக ஓட்டினா தான் அது நல்லா பிடிக்கும், காங்கிரீட் மாதிரி பிடிச்சிக்கும். செல்ஃபோன் தயாரிக்கிறாங்க, ஒயர் நல்லா தரமாக தயாரிக்க மாட்டேங்கிறாங்க. கடையில் போய் கேட்டோம்னா ஒரிஜினல் ஒயரு 3000 4000 சொல்கிறாங்க. எப்படி வளைவாக இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி டெம்பராக இருக்குது பாருங்கள். சார்ஜ் போட்டு பார்க்கலாங்க, ஏறுதானே. வேலை செஞ்சுருக்கிறோம், ரிசல்ட் எப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஒயரு வேலை செஞ்சு சரியாக போச்சுங்க. சார்ஜ் ஏது பாருங்கள், ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சிங்க. 3000 செலவு மிச்சப்படுத்திட்டேன். இது ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு வச்சிட்டோம்னா அது மடங்குது. மடங்குச்சுனாக்கா என்ன ஆகுது, நாளடைவில் அந்த இடத்துல கட் ஆயிடுது. அதனால் வந்து நிறைய பேர் இப்படி டேப் போட்டு வைப்பீங்க. ஆனால் இது மாதிரி குச்சி வச்சு டேப் போட்டிங்கன்னா நின்றுக்கும். இதை நான் செஞ்சு பார்த்தேங்க, ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க, சந்திக்கலாங்க.